மாண்புமிகு உறுப்பினர் ஜெயக்குமார். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, மாண்புமிகு அமைச்சர் அவர்கள் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அம்மா அமைச்சரவையில் இடம்பெற்ற போது ஈரோடு மாவட்டத்தில் அவர் கொண்டு வந்த திட்டங்கள் வளர்ச்சி பணிகள் இன்றளவும் பேசப்பட்டு வருகின்றது. ஆனால் பெருந்துறை தொகுதியை பற்றி முழுமையாக அறிந்தவர். எங்களுக்கு பெருந்துறை தொகுதியில் 8 பேரூராட்சிகள் இருக்கின்றது. குன்னத்தூர், ஊத்துக்குளி, காஞ்சிக்கோயில், பெத்தாம்பாளையம், பள்ளப்பாளையம், நல்லாம்பட்டி போன்ற பேரூராட்சிகளில் ஒரே வீட்டில் 4-5 குடும்பங்கள் வசித்து வருகின்றார்கள். எனவே ஒவ்வொரு பேரூராட்சிக்கும் 1000 வீடுகள் கட்டி ஒரு புரட்சியை ஏற்படுத்துவார் என்பது எங்களுக்கு நம்பிக்கை உள்ளது. எனவே மாண்புமிகு அமைச்சர் அவர்கள் அடுக்குமாடி குடியிருப்பு கட்டித்தர ஆவணம் செய்வாரா என்பதை மாண்புமிகு பேரவைத் தலைவர் வாயிலாக கேட்டுக்கொள்கின்றேன். மாண்புமிகு அமைச்சர். பேரவைத் தலைவர் அவர்களே, இந்த இடம் எடுப்பதிலே தான் பெரிய பிரச்சனை இருக்கிறது. வீட்டு வசதி வாரியம் வீடு கட்டுவதிலே எந்த விதமான தயக்கமும் இல்லை. ஆனால் இடம் கிடைப்பது என்பது அவ்வளவு சாதாரணமான விஷயம் அல்ல. அதுவும் பெருந்துறையில் எப்படி இருக்கிறது என்று மாண்புமிகு உறுப்பினர் அவர்களுக்கு தெரியும். இடம் கிடைப்பதற்கான ஏற்பாட்டை செய்தால் வீட்டு வசதி வாரியம் அங்கே அடுக்குமாடிகளை கட்டி கொடுப்பதற்கு நிச்சயமாக எந்த தடையும் கிடையாது. ஆனால் அரசு நிலம் என்று சொன்னால் அந்த நிலத்தை அந்த துறையோடு பேசி அதை அதிகாரிகள் அரசு அலுவலர்கள் குடியிருப்பாக மாற்றுவதற்கான நடவடிக்கையை நாம் எடுக்கலாம். இருந்தாலும் கூட மனு உறுப்பினர் அவர்கள் இந்த அளவிற்கு சொல்லுகிற காரணத்தால் அங்கே இடம் கிடைக்கிறதா என்பதை பற்றி நிச்சயமாக வாரியம் ஆய்வு செய்யும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.